இலங்கையை ஆண்ட தமிழ் மன்னனை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இது அவனை பற்றிய கதைதான். அவன்தான் எல்லாளன். எல்லாளன் என்பவன் கிறிஸ்துவுக்கு முன் 205ஆம் ஆண்டில் தென்னிந்தியாவில் இருந்து இலங்கை மீது படையெடுத்து வந்த சோழ இளவரசன் ஆவான். அவன் சிங்கள அரசனாகிய அசேலனை வீழ்த்தி 44 ஆண்டுகள் அனுராதபுரத்தை ஆட்சி செய்தான். எல்லாளன் இலங்கை அல்லாத ஒரு நாட்டிலிருந்து வந்த ஒரு அரசனாக இருந்தாலும் அவனுடைய அறிவாற்றலும் நடுநிலையான நீதியும் சகல மக்களிடமிருந்தும் நன்மதிப்பை பெற காரணமாயிற்று. அவனுடைய நடுநிலையான நீதிக்கு உதாரணமாக ஒரு கதையும் உண்டு. அவனுடைய ஆட்சி காலத்தில் அவனுடைய அரசவைக்கு வெளியே உள்ள கோபுரத்தில் மணி ஒன்றை வைத்து யாருக்கெல்லாம் நீதி வேண்டுமோ அவர்கள் அம்மணியை ஒலிக்கலாம் என்று அறிவித்தான். ஒரு நாள் ஒரு பசு அரசனுடைய தேர் தன் கன்றை கொன்றுவிட்டது என்று அந்த மணியை ஒலித்ததுக்காக தன் மகனுக்கே மரண தண்டனை அளித்து தீர்ப்பளித்தான். அதே சமயம் ருகுணு ராஜ்யத்தின் சிங்கள இளவரசனாகிய துஷ்டகைமுனு என்பவன் வளர்ந்து வரும்போது எல்லாளன் பற்றிய கதைகளை கேட்டு வளர்கிறான். அதே சமயம் சிங்களவர்களுடைய பண்டைய தலைநகரமாகிய அனுராதபுரத்தை எல்லாளன் ஆட்சி புரிவதை அவனால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. துஷ்டகைமுனு அனுராதபுரத்தை கைப்பற்றி இலங்கையை சிங்கள ஆட்சிக்கு கீழ் கொண்டு வர ஆசைப்பட்டான். ஆனால் அவன் தந்தை கவன்திஸ் யுத்தத்தை தவிர்த்தான். கவன்திஸ் இறந்த பிறகு துஷ்டகைமுனு படைகளை திரட்டினான். துஷ்டகைமுனு ஒன்றன் பின் ஒன்றாக எல்லாளனின் ஆட்சியின் கீழ் இருந்த தீகவாபி, மகாகம மற்றும் விஜிதபுர ஆகிய சிற்றரசுகளை கைப்பற்றினான். அவன் போருக்கு யானைகள், ரதங்கள் மற்றும் வில்லாளர்களை பயன்படுத்தினான். அவன் பிறந்த அன்றே பிறந்த கண்டுல எனும் யானையைத்தான் அவன் போருக்கு போகும்போது பயன்படுத்தினான். சிங்கம் போல் கர்ஜனையோடு துஷ்டகைமுனு முன்னோக்கி படையெடுத்து வருவதை எல்லாளன் பார்த்து கொண்டிருந்தான். என்னுடன் தனித்து போரிடவா எல்லாளா? தன்னுடைய படைகளை கொண்டு வெற்றி பெற வாய்ப்பிருந்தாலும் புன்னகைத்தபடியே போரிடச் சென்றான். இதோ வருகிறேன் துஷ்டகைமுனு. நடந்த தனி போரில் எல்லாளன் வீழ்த்தப்பட்டான். இப்போர் வரலாற்றில் மிக மரியாதைக்குரிய போராக கருதப்படுகிறது. கொடூரமாக நடந்த யுத்தத்திற்காக அல்ல, மாறாக 2 மன்னர்கள் கண்ணியத்துடன் சண்டையிட்டதுக்காக. இறந்த எல்லாளனின் உடலை துஷ்டகைமுனு தன் 2 கரங்களால் தாங்கியவாறு மரியாதையுடன் தூக்கிச் சென்றான். அது மட்டுமல்லாது எல்லாளனுக்கு தூபி ஒன்றை அமைத்து யாரெல்லாம் இவ்வழியாக செல்கிறார்களோ அவர்களெல்லாம் எல்லாளனின் தூபிக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்று ஆணையிட்டான். இச்செயல் எதிரிக்கான மரியாதை மட்டுமல்லாமல் ஆழ்ந்த புத்த சிந்தனைகளின் வெளிப்பாடாகும். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து எதை பத்தி பேசலாம்னு கமெண்ட் பண்ணுங்க.